பிரதமரின் பரிசு saya ulang hari ini kita menang besok turun அப்படின்னு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதி. ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்த, அதாவது எண்ணெய் விலை ரோட் 95 எண்ணெய் விலைங்களா ஒரு 6 சென்ட் குறைக்கிறதா ஆக்சுவலி இன்னைக்கு வந்த ஒரு அறிவிப்பு. பலருக்கு ஆக்சுவலி இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 அறிவிப்பின் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இந்த ஒரு விஷயம், அதாவது 6 சென்ட் எண்ணெய் விலை வந்து குறைப்பு, இதனால என்ன பயன் இருக்கும், பயன் இருக்குமா அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்து நிறையா நம்ம படிச்சிருந்தோம். அதே நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை இப்பயாவது நிறைவேற்றுறாரே அப்படின்ற நன்றி சொல்ற பதிவுகளும் வந்து ஆக்சுவலி 1-2 அங்கங்க இருந்துச்சு நண்பா. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு பகிர்ந்துக்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம், அதாவது இது 6 சென்ட் தானே அப்படின்னு பார்க்கறதுக்கும் அல்லது 6 சென்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கும் இதோட உண்மையான பலன் எங்க தெரியுங்களா? அது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதனால நமது செலவு மட்டும் இல்லை, இதனால வந்து பொருட்களின் விலை வந்து குறையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏறாமல் இருக்கிறதுக்கும் இதனால வந்து பயனடையக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறப்ப தான், அது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மையாலே இதனால பெனிஃபிட் பலன் இருக்கா இல்லையான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் என்னோட என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். பட் என்னோட எதிர்பார்க்க தப்பு இல்லைங்க தானே. 2 விஷயங்கள் எதிர்பார்த்தேன். முதல்ல மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பரிசாக வந்து கொடுப்பாரு அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது வந்து என்னோட நார்ம். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் அரசாங்கம் செய்யறப்ப மாணவர்களோட பலன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கறது முதல் விஷயம். 2வது இந்திய பிரதிநிதி, தேவை அடிப்படையிலான ஒரு பிரதிநிதித்துவம், ஒரு இந்திய அமைச்சர் வந்து இருப்பாரு. ஏன்னா இப்ப இந்த அமைச்சரவை ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறப்ப இந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இதை எதிர்பார்க்கறதுனால மறுபடியும் ஏசாதீங்க. எதிர்பார்க்கறது தப்பு இல்லைல்ல. ஏன்னா நமக்கு உண்டான தேவைகள் இருக்கு. ஸோ நிச்சயமாக அதை அமலுக்கு கொண்டு வர, ஈவன் சமீபத்தில் கூட மித்ராவோட தலைவர் மாண்புமிகு பிரபாகரனை சந்திச்சு ஒரு டைலாக் செஷன் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் பேசுறப்பையும் வந்து மறுபடியும் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருந்த விஷயம், கண்டிப்பாக அமைச்சரவையில் ஒரு இந்திய பிரதிநிதி இருந்து அப்படின்னா பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த டைலாக் பத்தின விவரங்களையும் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி வந்து மாண்புமிகு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்லியும் இருக்கோம். அதே நேரத்தில் ஆலோசனை கொடுக்க முடியாது, ஆனால் நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்ல, அந்த பதிவு வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து செய்கிற ஒரு ஃபியூ டேஸ் வந்து பிஸியாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு saya ulang kalau saya menang hari ini minyak akan turun அப்படின்னு அந்த சொன்ன ஒரு விஷயம். டோல்லாம் வந்து அபோலிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபார் ஃபெச் தான். பிகாஸ் அது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பட் இது கண்டிப்பாக பலன் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். சரி, கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணியமான முறையில் பகிர்ந்துங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த மலேசியா போன்ற போர்ட்டலில் இருக்கிற கமெண்ட் வந்து அப்படியே எல்லாம் ஸ்விட்ச் பண்ணி, அதாவது இந்த ஒற்றுமை அரசாங்கம் வரத்துக்கு முன்பாக இருந்த கருத்துக்களும் இப்போ இருந்த கருத்துக்களும் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி இருக்கு. ஸோ நிச்சயமாக பார்ப்போம். மக்களாகிய நாம் தான் வந்து ஆக்சுவலி எதிர்கட்சி, நாம் தான் வந்து அப்சர்வர்ஸ். நமக்கான உரிமைகளை கேட்போம். நல்ல விஷயங்கள் நினைச்சு நன்றி சொல்லணும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குன்னு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கவும் முடியாதுல்ல, கேள்வி கேட்காம. ஸோ அரசியல் பகிர்வு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த காணொலியில் கமெண்ட்ஸே கண்ணியமான முறையில் பகிர்ந்துக்குங்க, காணொலியும் பரவலாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் பண்ணிக்கிறேன்.